நடிகை நயன்தாராக்கு என்னப்பா அடுத்தடுத்து பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாங்கன்னு சொல்லியும் மூக்குத்தி அம்மன் 2 படத்தோட அந்த பூஜையே பெரிய சர்ச்சையா தான் போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மேரேஜ் ஆனதுலேருந்தே நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட அந்த மேரேஜ் டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தனுஷோட ப்ரொடக்ஷனில் எடுத்த நானு ரவுடி தான் படத்து மூலமாக தான் விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் காதலிக்கவே ஆரம்பிச்சாங்க. அதனால அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ இந்த மாதிரி சில விஷயங்களை 3 செகண்டுக்கு அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தனுஷ்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் அந்த 3 செகண்ட் வீடியோவை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தனுஷ் அவர்கள் 10 கோடி கேட்டு நயன்தாரா கிட்ட மனு தாக்கல் பண்ணியிருந்தார் கோர்ட்டில். அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸே கோர்ட்டில் போயிட்டு இருந்துச்சு. நயன்தாரா அதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த மாதிரி 3 செகண்ட் வீடியோக்கு 10 கோடி கேட்கறதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி விக்னேஷ் சிவனுக்கும் தனுஷ்க்கும் நடுவில் சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் நானு ரவுடி தான் படத்தில் தான் நானும் விக்னேஷ் சிவனும் காதலிக்க ஆரம்பித்தோம். ஸோ அந்த படத்தோட மெமரிஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாமே இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்கள் ஒன்று 10 கோடி வேணும், இல்லை அந்த 3 செகண்ட் வீடியோ டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து நிறைய நடிகைகள் நயன்தாராக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 3 செகண்டுக்காக 10 கோடி கேட்கறதெல்லாம் உண்மையாலுமே ரொம்ப அநியாயமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை அவர் ஏதாச்சும் பிரச்சனையை மனசில் வச்சுட்டு தான் இந்த மாதிரிலாம் பஞ்சார் போல அப்படின்னுமே சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேர் தனுஷ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நயன்தாரா அப்படி வீடியோ யூஸ் பண்ணணும் அப்படின்னா தனுஷ்கிட்ட கேட்டுட்டே பண்ணியிருக்கலாமே, எதுக்காக தனுஷ்கிட்ட கேட்காம இந்த மாதிரி அவரோட படத்தில் இருக்க வீடியோ இவங்க எடுத்து யூஸ் பண்ணணும், அதுக்காக தானே அவர் காசு கேட்குறாரு அப்படின்னு சொல்லியுமே தனுஷ் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்கு நடுவில் நடந்த இந்த பிரச்சனை தான் சோஷியல் மீடியாவில் அந்த டைம் பீரியடில் செம்ம ட்ரெண்டாகவே போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வைரல் இஷ்யூவாகவே மாறிடுச்சு. மாறி மாறி யார் பக்கம் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்களுமே பேசிகிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து திரும்பியுமே இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்னால நயன்தாரா புது ஒரு சிக்கலில் சிக்கியிருக்காங்க. அதாவது அதே டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் சந்திரமுகி படத்தோட சில வீடியோஸை யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இதனால சந்திரமுகி படத்தோட ப்ரொடியூசர் நயன்தாராவோட இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமோட ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கிட்ட 5 கோடி இப்போ கேட்டிருக்காரு. இதை தொடர்ந்து நெட்டிசன்கள் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஒரே ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்காக என்னப்பா மாற்றி மாற்றி காசு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் நயன்தாரா 25 கோடிக்கு தான் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ 25 கோடியிலேருந்து தனுஷ் 10 கோடி கேட்குறாரு, இவங்க 5 கோடி கேட்குறாங்க அப்படின்றப்போ இதில் கொடுத்துட்டே பேசாமல் பண்ணியிருக்கலாமே, முன்னாடியே பெர்மிஷன் கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நயன்தாராக்கு எதிராகவுமே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை தான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. நயன்தாரா கிட்டே இவங்க காசு கேட்குறது கரெக்டாக தப்பா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க.